இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மிக முக்கியமான ஒரு பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களே. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். வரலட்சுமி விரதம். அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. உலகில் சுபிட்சத்திற்கும் சகலவிதமான செல்வ சம்பத்துகளுக்கும் உரியவள் மகாலட்சுமி. வீட்டில் பொன் பொருள் பெருகவும் மங்கள காரியங்கள் நல்லபடியாகவே சித்திக்கவும் மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டும். மங்கள வாழ்வு தரும் வரலட்சுமி விரதம். ஆண்டுதோறும் ஆடி மாதம் வளர்ப்பிறை வெள்ளி என்று வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுகின்றது. வரலட்சுமி என்றாலே வரங்களை தருபவள். நாம் கேட்கும் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து வரத்தை கொடுப்பவள் வரலட்சுமி. பார்க்கடலில் உதிர்த்த நன்னாளை வரலட்சுமி விரத நாளாக அனுஷ்டிக்கிறோம். வரலட்சுமி விரதத்தின் மேன்மையை சொல்லும் புராண கதைகள். பார்வதியின் சாபத்திற்கு ஆளான சித்திர நேமி என்ற தேவதை வரலட்சுமி விரதம் அனுஷ்டித்து சாப விமோசனம் பெற்றார். சௌராஷ்டிரா நாட்டின் ராணியாக இருந்த கரசந்திரிகா செல்வ வளத்தின் மமதையால் ஒரு முறை மகாலட்சுமி தாயை அவமதித்தாள். கர்வம் கொண்டு லட்சுமியை அவமதித்ததால் செல்வம் அனைத்தும் இழந்து வறுமையால் வாடினாள். ராணி கரசந்திராவின் மகள் ஷியாமபாலா தெய்வாதீனமாக ஒரு முறை வரலட்சுமி விரதத்தை பற்றி அறிந்தார். அது முதல் அந்த விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினாள். ஷியாம பாலாவின் விரதத்தால் மகிழ்ந்த அன்னை மகாலட்சுமி அவளுக்கு நலன்கள் அனைத்தும் அருளினாள். தன் மகளின் நிலையை பார்த்து அவள் கடைபிடித்த வரலட்சுமி விரதத்தை தானும் கடைபிடித்தால் இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்றாள் கரசந்திரிகா. மகத நாட்டில் குணதினபுரம் என்ற ஒரு நகரம் இருந்தது. அங்கு சாருமதி என்ற பெண் தன் கணவனுடன் வாழ்ந்து வந்தாள். அவள் தன் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டாள். சிறந்த பக்தியுடைய சாருமதி கனவில் வந்த லட்சுமி தேவி தன்னை வரலட்சுமியாக வழிபட்டால் அவளுக்கு அனைத்து செல்வங்களையும் தருவதாக கூறினாள். அதன்படி வரலட்சுமி விரதம் இருந்து அனைத்து செல்வங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்ந்தாள். சாருமதியின் முன்னேற்றத்தை பார்த்த பெண்கள் அவளிடம் வரலட்சுமி விரதத்தை பற்றி கேட்டு தெரிந்து விரதத்தை கடைபிடித்து பெரும் பயனை அடைந்தனர். இவ்விரதம் மேற்கொண்டால் நீண்ட ஆயுள் சௌபாக்கியம் கிடைக்கும். திருமண தோஷம் உள்ள கன்னி பெண்கள் விரைவில் திருமணம் நடக்கும். வரலட்சுமி விரதத்தன்று புண்ணிய நதியில் நீராடுவது ஒரு வருடம் தொடர்ந்து வரலட்சுமி விரதம் இருப்பதற்கு பலனை தரும். ஆகவே கங்கை, யமுனை, கோதாவரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடுவது வரலட்சுமி விரதம் இருந்த பலனை பெறலாம். பூஜைக்கு உதவும் எளிய மந்திரங்கள். சகல சித்தி அளிக்கும் ஆதிலட்சுமியே போற்றி. பிள்ளை பேறு அளிக்கும் சந்தான லட்சுமியே போற்றி. ராஜ மரியாதை தரும் கஜலட்சுமியே போற்றி. செல்வ செழிப்பை தரும் தனலட்சுமியே போற்றி. தானிய விருத்தி அளிக்கும் தானிய லட்சுமியே போற்றி. எடுத்த காரியங்களில் எல்லா வெற்றியை தரும் விஜயலட்சுமியே போற்றி. சௌபாக்கியம் தரும் மகாலட்சுமியே போற்றி. மனதிலும் உடலிலும் சோர்வை அகற்றி தைரியத்தையும் தெம்பையும் தரும் வீரத்தையும் அருளும் வீரலட்சுமியே போற்றி. அனைத்து நன்மைகளையும் வரமாக தரும் வரலட்சுமியே போற்றி போற்றி. வரலட்சுமி விரதம் இருந்தால் அஷ்டலட்சுமியும் மகிழ்வதாக ஐதீகம். வரலட்சுமியை பூஜிக்கும் போது கனகதாரா சோஸ்திரம், அஷ்டலட்சுமி சோஸ்திரம், லக்ஷ்மி துதி படித்தால் ஸ்ரீ மகாலட்சுமி மகிழ்ந்து வேண்டும் வரத்தை அள்ளி தருவார். முடிந்தவரை அதிகமாகவும் முடிந்த வழிகளில் எல்லா நல்ல செயல்களையும் நாள்தோறும் செய்தல் வேண்டும் என்ற இந்த ஆன்மீக தகவலை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.